இறைவனுக்கு 8 குணம் இருக்குது என்பதை திருவாசகம் சொல்லுகிறது, திருப்புகழ் சொல்லுகிறது, திருவள்ளுவரும் சொல்லுகிறார். உலகம் உருண்டை என்பதை வள்ளுவர் அந்த காலத்திலே சொல்லிட்டார். ஆனா நம்ம படிச்சது எங்க படிச்சோம்? கலிலியோ தான் உலகத்தை உருண்டைன்னு சொன்னார்னு படிச்சோம். அதுக்கு முன்னால யார் சொன்னா? வள்ளுவர் சொன்னார், சுழன்றும் ஏற்பின்னது உலகம், சுழலுவது எது? உருண்டை. அப்ப உருண்டைன்னா உலகம் உருண்டைன்னு வள்ளுவர் சொன்னாரு. நம்ம ஆன்மீகமும் நமக்கு உருண்டைன்னு கற்பிச்சிருச்சு. மச்சா கூர்மா ராம வராகம்னு ஒரு அவதாரம், பன்றி அவதாரம். ஆக மகாவிஷ்ணு பூமியை கொண்டு வர்றதுக்கு பன்றியாக அவதாரம் எடுத்து கொண்டு வரும்போது இன்னைக்கு பெருமாள் கோயில் இருக்க ஒரு சிற்பங்கள்ல பார்க்கலாம், வராகமூர்த்தியுடைய முகத்துல ஒரு உருண்டை இருக்கும். அந்த உருண்டை எது? அதுதான் பூமி. அப்ப பூமி உருண்டைன்னு சொல்லி, ஆனா கேள்வி கேட்க ஆள் இருக்கு, பதில் சொல்ல ஆள் வேணும்ல. அதுதான் உண்மையான விஷயம். அதனாலதான் கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறிவு வளர்வதற்குன்னு. பெரியவங்களை பார்த்து சின்ன பிள்ளைங்க கேள்வி கேட்குதுன்னா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்கறது. அதே பெரியவங்க சின்ன பிள்ளைய பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கா இல்ல தெரியலன்னா சொல்லி கொடுப்போமேங்கிற அக்கறையில கேட்கறது. இலக்கண அறிவுனா, அறியாவனா, ஐயவனா, கொடைவனா, குழல்வனா, ஏவல்வனான்னு 6 கேள்வி வச்சிருக்கு. 6 கேள்வி இருக்கு. 6 கேள்விக்கு 6 பதில் இல்ல, 8 பதில் இருக்கு. அதனால எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு.